வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க. அம்மா மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, எதிர்த்த வீட்டுக்காரங்களோட உறவு கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா போலாம். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா திரும்பி இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. இல்ல அங்கேயும் போவோம், இங்கேயும் வருவோம்னு சொன்னீங்கன்னா, நீங்க இருங்க, சந்தோஷமா இருங்க. மானம் கெட்டு போய் கௌரவத்தை இழந்து முத்துவேல் வாழ்ந்தான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நான் போறேன், எங்கேயாவது போறேன். இதுதான் கடைசி. இனிமே அந்த வீட்டாளுங்க சம்பந்தமா ஒரு பேச்சு இந்த வீட்ல வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன மறந்துருங்க அப்படின்னு முத்துவேல் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாத்தீங்களா அப்பத்தா, நீங்க பண்ண காரியத்தால பெரியப்பா எப்படி வருத்தப்பட்டுட்டு போறாருன்னு பாருங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, டி நீ என்ன பெரிய இவனாடா, நீ உன் பெரியப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கியா அப்படின்னு மாறி குமரவேல பார்த்து கேக்குறாங்க. கோச்சுக்காதீங்க தம்பி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வடிவு சொல்ல, ச்சே அப்படிங்கிற சக்திவேல் மாரிய கைய நீட்டி ஒரு மிரட்டு மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. அப்பாவும் பிள்ளையும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம், அத்தை இதெல்லாம் வேணாங்கிறதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன். சரி வாங்க உள்ளர போலாங்கிறாங்க வடிவு. 3 பேரும் உள்ளர போக திரும்ப, ஆத்தா 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 என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே அங்க வர்றாரு பழனிவேல். இப்பதான் ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சது அப்படின்னு வடிவு கேட்க, இப்ப சாமியாடினது யாரு, மூத்தவரா இல்ல இளையவரான பழனி கேட்க, ஒரு செம்பு பறந்து வருது. எல்லாரும் பயந்து போய் பார்க்க சக்திவேல் வந்துடுறாருங்க. என்னடா உழவு பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கியா, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வர சொன்னால அந்த ஓடுகாலி, சொல்லுடா உன்னதான் கேக்குறேன்னு கத்துறாரு சக்திவேல். இல்ல இல்லன்னு தடுமாறுறாரு பழனி. டேய் போடா, டேய் சொல்றேன்ல போ சொல்லு அவன, போடா வெளியேன்னு மறுபடியும் ஒரு டம்ளரை கையில தூக்குறாரு சக்திவேல். அண்ணே இருன்னு, எல்லாத்துக்கும் இப்படி முறுக்கிக்கிட்டே இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு பழனிவேல் மெதுவா சொல்ல, டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல போடா போடா வெளியிலங்கிறேன்ல, டேய் அப்படின்னு கைய ஓங்குறாரு சக்திவேல். தம்பி நீங்க கிளம்புங்க, தம்பி நீங்க போங்கன்னு மாரியும் வடிவும் சொல்றாங்க. கையில இருக்கிறத கீழே போட்டு சட்டையை இழுத்து விட்டுக்கிட்டு வேஷ்டியை மடிச்சு கையில பிடிச்சிட்டு சக்திவேல் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என் மேல பாசம் வச்சிருக்கிற எல்லாரையும் இப்படி துரத்துறானுங்க, சாகுற வரைக்கும் இந்த மாதிரி நெஞ்சில ஈரமே இல்லாதவங்க கூட தான் நான் வாழணும் போல அப்படின்னு சொல்லி பாட்டி அழ 2 பேரும் சமாதானப்படுத்துறாங்க. அத்தை அத்தைன்னு, என்ன பாவம் பண்ணேன் என்னன்னே தெரியலன்னு அழுதுட்டு இருக்காங்க பாட்டி. பொழுது விடியுது. கதிர் தூங்கிட்டு இருக்க. குளிச்சிட்டு வர்ற ராஜு கண்ணாடியில பார்த்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜு ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்க. அப்படியே மெதுவா வந்து கதிரோட சட்டையை எடுத்து பாக்குறாங்க முதுக. கதிர் திரும்பி படுக்க பட்டுன்னு விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. மறுபடியும் கண்ணை படபடன்னு அடிச்சிட்டு கதிர் பக்கமா போக, முழிச்சு பாக்குற கதிர் பயந்தடிச்சு எழுந்து உட்கார்றாரு. ஏய் என்ன பண்றேன்னு கதிர் பதட்டமா கேட்க, இல்ல உன் முதுகுல காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு. நிஜமாவே காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு தான் பார்த்தேன், வேற என்ன பார்க்க போறேன். சரி காஃபி சாப்பிடுறியா, எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு ராஜு கேட்க, கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வர்ற கதிர் இல்ல வேண்டாங்கிறாரு. ஏதாவது வேணும்னா சொல்லுன்னு சொல்றேங்கிறாரு. ஆனா காலேஜ் போறேன்னு மட்டும் தயவு செய்து ஆரம்பிச்சிடாத அப்படிங்கிற ராஜு ரூமை விட்டு வெளியே போயிட, கதிர் அவங்க நின்ன இடத்த பார்த்து சிரிச்சுக்கிறாரு. கீழே இறங்கலான்னு அவரு ட்ரை பண்ண, ஏய் இருடா நான் வரேன்னு உள்ளர வர்றாங்க கோமதி. டேய் இப்பவே வந்துருச்சு என்னடா பண்ண போற, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே அப்படிங்கிற கோமதி அந்த சேரை இழுத்து போட்டு உட்கார்றாங்க கட்டில் கிட்ட. இல்ல முழிப்பு வந்துருச்சுமான்னு சொல்ற கதிர, ஏன்பா உடம்பு எப்படி இருக்கு, இன்னும் வலிக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டே அங்கங்க ஆராய்ச்சி பண்றாங்க. இல்ல இல்ல வலியெல்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு கதிர் சொல்ல, உள்காயம் ஏதாவது இருக்கும், இன்னும் 2-3 நாளைக்கு நான் கஷாயம் வச்சு தரேன், அத குடி, என்ன காயமா இருந்தாலும் ஆறிடும். பச்சை தண்ணியில குளிக்காத, சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் நீ அதுலயே குளி சரியான கோமதி கேட்க, இல்லம்மா வேண்டாம் அப்படிங்கிறாரு கதிரு. டேய் டேய் இருடா எதுவுமே சொல்லாத, நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச அரைச்சு விட்டு சாம்பாரா பண்ண போறேன், சுட சுட இட்லி வைக்கிறேன், குளிச்சிட்டு வந்து சாப்பிடு சரியான கோமதி கேட்க, அம்மா எனக்காக பார்த்து பார்த்தெல்லாம் எதுவும் செய்யாதம்மா அப்படின்னு கதிர் சொல்றாரு. டேய் சும்மாரிடா அப்படிங்கிற கோமதி கதிரோட முகத்தை தடவிட்டு கையை தடவிட்டு, சரி நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் சாப்பிடு, சரியா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கதிர் முகத்துல இருக்க காயத்தெல்லாம் கண்ணாடியில பாக்குறவரு மொபைல் எடுத்து கூப்பிட, ஹலோ நான் கதிர் பேசுறேங்கிறாரு. சொல்லுப்பா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, நான் சரியாயிட்டேன்னுங்கிறாரு கதிர். சரிப்பா நல்லதுப்பான்னு சொல்ல, அண்ணா இன்னையில இருந்து வேலைக்கு வரலான்னு இருக்கேன், ஏதாச்சும் சவாரி இருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல, உன்னால முடியுமா கதிர் அப்படின்னு ஆப்போசிட்ல கேக்குறாரு. முடியும்னே அப்படின்னு கதிர் சொல்ல, சரி நான் சவாரி இருந்தா சொல்றேன், நீ உடம்ப பாத்துக்கப்பாங்கிறாரு அவரு. சரின்னு போனை வச்சிடுறாரு கதிர். கிச்சன்ல மயிலு வடசட்டியில கிண்டிக்கிட்டு இருக்க. பக்கத்துல மீனாவும் ராஜியும் நிக்கிறாங்க. ஏங்கா எனக்கு ஒரு சந்தேகம்னு மீனா சொல்ல, என்ன மீனா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. எதுக்கு இவ்வளவு எலாபரேட்டா சமைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு கூட்டு ஒரு குழம்பு ஒரு பொரியல் வச்சா பத்தாதா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதுவே அதிகம் தாக்காக்குறாங்க ராஜி. குழம்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு கூட்டு இல்ல ஏதாவது ஒரு பொரியல் இதை மட்டும் வச்சா போதும்ல, அதான் நைட்டு நல்லா சமைக்கிறோம்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. அது நல்லா இருக்காதுல்ல ராஜி, ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன் கேளு, அவருக்கு நான் டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போறேன், ஒரே ஒரு கூட்டு குழம்பு மட்டும் வச்சு எடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு மயிலு சொல்ல, ராஜு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஓஹோ உங்க அவங்களுக்கு நீங்க வெரைட்டியா சாப்பாடு எடுத்துட்டு போக போறீங்க, உங்க அவங்களுக்கு மட்டும் தனியா செய்ய முடியாது, நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவோன்னு எல்லாருக்கும் செய்றீங்க
அப்படின்னு மீனா கிண்டலா சொல்றாங்க. ஐயையோ! அப்படி இல்லன்னு மயிலு வெக்கமா சிரிக்க, சரி இந்த கதைய விடுங்க. நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, சரவணன் மாமாவுக்கு எப்படி டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போவீங்க? அப்படின்னு ராஜு கேட்க, வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு தானே நான் கேரியர தூக்கிட்டு அலையுறேன். நல்ல வேலை நேத்து புத்திசாலித்தனமா யோசிச்சு மாமா கிட்ட பேசினேன். இனிமே வேலைங்கிற பேச்சே வராம அவங்க பாத்துக்குவாங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க மயிலு. அக்கா அக்கான்னு தோள்ல 2 தடவ மீனா தட்ட சுயநினைவுக்கு வராங்க மயிலு. என்னக்கா பேசிட்டு இருக்கும் போதே கனவான்னு ராஜு கேட்க, இல்ல இல்லன்னு மயிலு சமாளிச்சிட்டு இருக்க. மயிலு மயிலுன்னு கத்துறாரு பாண்டியன். உள்ளர வர்ற கோமதி மாமா உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்ல பதறி அடிச்சு ஓடுறாங்க மயிலு. உடனே மீனாவும் பின்னாடியே ஓட, ஏய் ஏய் அவள கூட்டா இவ எதுக்குடி போறா அப்படின்னு கோமதி கேட்க, கம்பெனிக்கு தான் சொல்லிட்டு ராஜி அங்க இருந்து ஓடுறாங்க. ஏய் ஆளாளுக்கு என்ன கம்பெனின்னு போறாங்க ஏய் அப்படிங்கிற கோமதி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவங்களும் ஓடுறாங்க. மாமா கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு மயிலு வந்து நிக்க, ஆமாப்பா ஏன்பா உன் வேலை விஷயமா ஒருத்தரை போய் பாத்துட்டு வர சொன்னேனே அதுக்கப்புறம் அத பத்தின பேச்சே காணோம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, திடுக்கிடுற மயிலு சரவணனையும் அங்கேயும் இங்கேயுமா பாக்குறாங்க. திங்கட்கிழமை வேலையில சேர சொன்னாங்க, இன்னைக்கு வியாழக்கிழமையே ஆயிடுச்சு, இவ வேலைக்கு போன பாடில்ல அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஏன்பா என்னையில இருந்து வேலைக்கு போறதா உத்தேசம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மாமா ஆமா அது அப்படின்னு சரவணன்ட்டு ஜாட காட்டுறாங்க. ஏன்பா எப்ப நான் இத பத்தி பேசினாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறியேப்பா, அவரு எனக்கு போன் பண்ணி உங்க மருமக எப்ப வேலைக்கு வரும்னு கேட்டுட்டு இருக்காரு, அதோட நிறுத்தல அவரு, நாளைக்கு வேற நல்ல நாளா இருக்கு, உங்க மருமகளை நாளைக்கே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்கங்கிறாரு. சரிப்பா நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கே போய் வேலையில சேர்ந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் ஈன்னு சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. சூப்பர் மயிலு, நானே உன்னை கொண்டு போய் வேலையில விடுறேன், அப்பா கொண்டு போய் விடலாம்ல அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட கேட்க, டேய் இதெல்லாமாடா என்கிட்ட கேட்டுட்டு இருப்ப, போடா கொண்டு போய் விட்டுட்டு வாடா அப்படின்னு தாராள மனசோட சொல்றாரு பாண்டியன். இல்ல மாமா நான் இன்னும் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வரல அப்படின்னு மயிலு சொல்ல, இத சொல்லிதான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க, முதல்ல வேலையில சேரு அப்புறமா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க கோமதி. இத ஒண்ணு சொல்லி இத்தனை நாளா தள்ளி போட்டுட்டே இருக்கியேப்பா, இந்த பாருப்பா முதல்ல நீ வேலைக்கு சேரு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஒத்துப்பாங்களா அப்படின்னு மயிலு தயங்கிட்டே கேக்குறாங்க. ஏன்பா நான் சொன்னா அவர் மறுபேச்சே பேச மாட்டாருப்பா, என்ன பண்றேன்னா நாளைக்கு போய் உன்னை வேலையில சேர்ந்துருமாங்கிறாரு பாண்டியன். மாமா மாமான்னு மயிலு பல்லுல தந்தி அடிச்சிட்டு இருக்க கோமதி, நேரமாச்சு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாரு பாண்டியன். சரவணனுக்கு கால் வர, ஹலோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு மயிலு தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. ஏய் என்னடி திரு திருன்னு முடிச்சிட்டு நிக்கிற, ஓ நான் தனியா எப்படி வேலை பார்ப்பேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு கோமதி கேட்க, அதுதான் சாக்குனா ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க மயிலு. இத பாரு நீ என்ன பத்தி கவலைப்படாம வேலைக்கு போ புரியுதா, நாளைக்கு வேலைக்கு போற வழியை பாரு போடி அப்படிங்கிற கோமதி அங்க இருந்து போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு மீனா கிட்டே ராஜிட்டையும் சொல்லிட்டு மயிலும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அக்கா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா வேலைய பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க, இன்னைக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு தாவாங்கொட்டையில கைய வச்சுட்டு யோசிக்கிறாங்க மீனா. தெரியலையே அப்படின்னு ராஜியும் அவங்க போன பக்கத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ள வந்த மயிலு அங்க வர சரவணன் கிட்ட, மாமா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க டீச்சர் அம்மா அப்படிங்கிறாரு. நான் நேத்து சாப்பாடு கொண்டு வரும்போது நான் என்ன சொன்னேன்னு மயிலு கேக்குறாங்க. நீ என்னென்னமா சொன்ன எதை கேக்குற அப்படின்னு சரவணன் சொல்ல, வேலையை பத்தி சொன்னேன்னு ஞாபகப்படுத்துறாங்க மயிலு. எனக்கு வேலைக்கு போறதுக்கு பிடிக்கல, வேலைக்கு போனா உங்களை சரியா கவனிச்சுக்க முடியாது, மத்தியானம் எல்லாம் சாப்பாடு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா சொன்னேங்கிறாரு சரவணன் சாதாரணமா. நீங்க கூட வேலைக்கு போக வேண்டாங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல மாமான்னு மயிலு தவிப்போட கேக்குறாங்க. ஆமா சொன்னேங்கிறாரு சரவணன். ஆனா மாமா பேசும்போது நீங்க எதுவுமே பேசல அப்படின்னு மயிலு கேட்க, இதோ பாரு மயிலு, அப்பா ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், நீ சாப்பாடு கொண்டு வரணும் என்ன கவனிச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா நீ வேலைக்கு போறதுதான் சரின்னு அப்பா நினைக்கிறாரு, அதுதான் கௌரவம்னு நினைக்கிறாரு, அப்பாவோட கௌரவமா என்னோட ஆசையான்னு யோசிச்சா எனக்கு அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம், நீ வேலைக்கு போமையில நீ டீச்சர் வேலைக்கு போனா அப்படியே சூப்பராவும் கெத்தாவும் இருக்கும் அப்படின்னு சரவணன் பெருமையா சொல்ல, ஐயோ மாமா வீட்டை பாத்துக்கிறது உங்களை பாத்துக்கிறது இதை தவிர எனக்கு எதுவும் விருப்பம் இல்ல மாமான்னு சரவணனோட சட்டையை மெதுவா புடிச்சிட்டு சொல்றாங்க மயிலு. மயிலோட கைய பிடிச்சிக்கிற சரவணன், உன்னோட விருப்பத்தை விட அப்பா சொல்றதா எனக்கு முக்கியம் மயிலு, அவரு தப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு, நல்லதை மட்டும்தான் சொல்லுவாரு, நம்ம விஷயத்துல நாம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறத விட அப்பா முடிவெடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நீ வேலைக்கு போன அவரோட கன்னத்தை புடிச்சு செல்லம் கொஞ்சிட்டு கையெடுத்துக்கிறாரு சரவணன். வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட தவிப்போட நிக்கிறாங்க மயிலு. போச்சு இப்ப இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன் என்ன பண்ணுவேன்னே தெரியல அப்படின்னு மயிலு கையை பிசைஞ்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க மீனாவும் ராஜியும் உள்ளர வர்றாங்க. மீனா அக்கான்னு கூப்பிட திடுக்குன்னு ராஜி அப்படின்னு திரும்புறாங்க மயிலு. வாங்கன்னு அவங்க தடுமாற, நீங்க வெளியே ரொம்ப நேரமா ஆளை காணோம்ல
அதான் என்ன பண்றீங்கன்னு பாக்க வந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன் மீனா. தெரியலன்னு படபடக்குறாங்க மயிலு. அக்கா நீங்க ஓகே தானேன்னு ராஜி கேக்க நான் ஓகேவா தான் இருக்கேன். எனக்கு என்னன்னு பதட்டத்தோட மயிலு சொல்றாங்க. உங்க முகத்தை பார்த்தா நீங்க அப்படி இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல வேற எப்படி தெரியுது அப்படின்னு மயிலு அப்பாவியா கேக்க அக்கா நான் ஓப்பனா ஒண்ணு கேட்க வாங்குறாங்க மீனா. என்ன கேட்க போறீங்கன்னு பதட்டப்படுறாங்க மயிலு. வேலை விஷயத்த பத்தி பேசினாலே நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ராஜி கேட்க அது அது அப்படின்னு மயிலு தடுமாறுறாங்க. நாங்களும் பாத்துக்கிட்டே தான்க்கா இருக்கோம். இந்த வேலைங்கிற பேச்சு வந்தாலே நீங்க ஒரு மாதிரி ஆயிடுறீங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு தடுமாறுறாங்க மயிலு. நாங்க தான் பார்த்தோமேக்கா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஏன் மீனா உனக்கு வேலைக்கு போக பிடிக்கும்ல அப்படின்னு மயிலு கேட்க ரொம்ப பிடிக்குங்கிறாங்க மீனா. இப்ப உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்ன நீ டென்ஷன் ஆவியா மாட்டியா அப்படின்னு மயிலு கேட்க கண்டிப்பா ஆகுவேன் அப்படிங்கிறாங்க மீனா. அதான் இப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்கள வேலைக்கு போகாதுன்னு சொல்றது எம்பிட்டு தப்போ அதே அளவு தப்பு தானே வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றவள வேலைக்கு போன்னு சொல்றதும் அப்படின்னு மயிலு கேட்க அது கரெக்ட் தான்க்கா. ஆனா நீங்க நிஜமாவே அதுக்கு தான் டென்ஷன் ஆகுறீங்களான்னு கேக்குறாங்க மீனா. அப்புறம் வேற எதுக்குன்னு நினைச்ச அப்படின்னு மயிலு கேட்க இல்ல நீங்க எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்றீங்கல்ல ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையோன்னு ராஜு கேக்குறாங்க. மயிலோட முகத்திலயும் மனசுலயும் மின்னல் அடிக்குது. அரியர் கிரியர் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஒரு கெத்துக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்களோ அந்த உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களோ அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. அக்கா அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்கக்கா. உங்க நகை விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம மேனேஜ் பண்ண மாதிரி இந்த விஷயத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறாங்க மீனா. அப்படிங்கிறாங்க ராஜியும். அப்ப நான் எல்லா விஷயத்திலயும் பொய் தான் சொல்றேன்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு மயிலு கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு நீங்க சொன்னது தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. நான் வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு வீட்ல இருக்கவங்கள பாத்துக்க பிடிக்கும். அது ஒண்ணும் தப்பு இல்லையேன்னு மயிலு கேக்குறாங்க. தப்பு இல்லதான். ஆனா நம்ம வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போறது கையில காசு இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் தானேக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நீங்க கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம்க்கா. ஏன்னா வேலைக்கு போறது தனி கெத்துக்கான ராஜி சொல்லிட்டு இருக்கும் போதே கோமதி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன இன்னும் முனகிக்கிட்டே தான் இருக்காளா வேலைக்கு போக மாட்டேன்னு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வீட்லயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறதா ஒரு நல்ல மருமகளுக்கு அழகுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தா அதை நம்பாத. தேவையில்லாம போக மாட்டேன்னு ஒரு வேலைக்கு தான் போய் பாரேன். உனக்கும் அப்புறம் வேலைக்கு போறது பிடிச்சிடும். பிடிக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாமே. இதோ பாருடி பீரோ நிறைய புடவை கட்டாம வச்சிருக்கேன். மடிப்பு வாக்குலயே கிழிஞ்சிரும் போல இருக்கு. இப்ப நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன் அதெல்லாம் கட்டிட்டு போயிருப்பேன். இப்ப வேலைக்கு போகாம அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். அத பத்தியாவது யோசிச்சு பாரேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல ஏத்த உங்களுக்கு புடவை வீணா போறதுதான் இப்ப பிரச்சனையா அப்படின்னு மீனா கேட்க அதுவும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு கோமதி சொல்ல அதுவும் கரெக்ட் தான். இனிமே எப்படியும் நீங்க வேலைக்கு போக போறது இல்ல வீட்டுல தான் இருக்க போறீங்க. அதனால ஒண்ணு பண்ணுங்க உங்க புடவை இல்லாத எங்கிட்டயே கொடுத்துருங்கிறாங்க மீனா. ஆச்சரியப்பட்டு வாய பொழுந்துட்டு நிக்கிறாங்க கோமதி. நான் தினம் ஒவ்வொரு புடவையா கட்டிட்டு போறேன் ஆபீஸ்க்கு. இனிமே நீங்க புடவைய பத்தி கவலைப்பட வேண்டாம். என்ன சொல்றீங்கன்னு மீனா கேட்க ஆ அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு கோமதி சொல்றாங்க. மடிப்பு வாக்குல கிழிஞ்சு போறதுக்கு அக்காவுக்கு கொஞ்சம் குடுக்கலாம்லங்கிறாங்க ராஜி. அதானேன்னு மீனா சொல்ல குடுக்கலாம் தான். ஆனா இப்ப குடுக்க முடியாதுங்கிறாங்க கோமதி. அப்ப எப்ப குடுப்பீங்களான்னு மீனா கேட்க எனக்கு வயசானதுக்கு அப்புறம் ஏன் புடவையெல்லாம் நீங்க 3 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஐயோ அத்தை இப்ப புடவைக்கும் வயசாயிடுமேங்கிறாங்க மீனா. படுத்தாத அப்படின்னு கோமதி சொல்ல சும்மா பாசம் பாசம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு புடவைய கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல உசுர கூடனாலும் கொடுப்பேன்டி. அது என்னமோ தெரியல புடவை பாத்திரம்னு வந்தா மட்டும் மனசே வரமாட்டேங்குதுடி அப்படின்னு கோமதி சொல்றாங்க. குழலி அன்னைக்கு நான் மட்டும் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு ராஜு கேட்க குடுப்பேன். பெத்த பாவத்துக்கு மனசே இல்லாம குடுப்பேன். இல்லன்னா அவ திருடிக்கிட்டு போயிருவாடி அப்படின்னு கோமதி சொல்ல அப்ப இனிமே நானும் அப்படியே பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படிலாம் பண்ணாதடி. இரு வேணா ஒண்ணு பண்ணலாம். மொத்த புடவையும் அப்புறமா வேணா எடுத்துக்கோ. இப்ப ஆசைக்கு வேணா ஒன்னு எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல எல்லா புடவையும் மாத்த அப்படின்னு ஆசையா கேக்குறாங்க மீனா. ஆமா அப்படின்னு கோமதி சொல்ல அது போதும் அப்படின்னு மீனா வெக்கப்பட்டுட்டு நிக்க. உங்களுக்கு வேணும்னா கேளுங்கடி தரேன். அப்புறம் மீனாவுக்கு மட்டும் தர்றீங்க எங்களுக்கு குடுக்கலன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல உங்க புடவை எல்லாம் வேண்டாம் அத்த அப்படின்னு ராஜு சொல்ல அப்புறம் நகை ஏதாவது வேணுமான்னு கோமதி கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்க அன்பு மட்டும் போதும்னு தாடைய பிடிச்சு கொஞ்சுறாங்க ராஜி. நடிக்காத வாடி. வா வாங்கடி சமையல் வேலையை பாப்போம் வாங்க அப்படின்னு கோமதி நடக்க வாங்கக்கான்னு மயிலு கைய ஒரு தடவை தடவிட்டு மீனாவும் நடக்கிறாங்க. நீ போடி நல்லா உருட்டுறன்னு ராஜிய தள்ளிட்டே போறாங்க மீனா. எல்லாரும் போயிட தவிச்சிட்டு இருக்காங்க மயிலு. குமரவேல் ஒரு மரத்தடியில நின்று இருக்க. டேய் ஹாய்டான்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. என்ன மச்சான் திடீர்னு கால் பண்ணி வர சொல்லி இருக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஒரு முக்கியமான விஷயமா பேசதான் வர சொன்னேன்.
டேய் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு குமரவேல் சொல்லுடா என்ன பண்ணணும்னு கேக்குறாரு ஒரு பையன். நான் அரசிய இம்ப்ரெஸ் பண்ண நீங்க தான்டா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு குமரவேல் எல்லாரும் சிரிக்கிறானுங்க. யார்ரா இவன் முகத்துல கைய வச்சுட்டு சிரிக்க. டேய் என்னடா சிரிக்கிறீங்கன்னு குமரவேல் திகைப்பா கேக்குறாரு. மச்சான் நீ எங்க ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் சொல்றோம் உன்னால எல்லாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது மச்சான் அப்படின்னு ஒருத்தர் அது எனக்கும் தெரியும். அதனாலதான் உங்க ஹெல்ப்ப கேக்குறேன். அரசி இந்த வழியா தான் காலேஜுக்கு போவா. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை கலாட்டா பண்ணுங்க. கடைசியா நான் சும்மா அப்படியே ஹீரோ மாதிரி வந்து அவளை காப்பாத்திடுறேன். அவளும் இம்ப்ரெஸ் ஆயிடுவா. எப்படி அப்படின்னு குமரவேல் கேட்க, ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு டவுட்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. என்ன டவுட்னு குமரவேல் கேட்க, உனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது, அவளை எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு அவரு கேட்க, கல்யாணம் பண்ணதாண்டாங்கிறாரு குமரவேல். கடத்தி போய் தாலி கட்டு மச்சான் அப்படின்னு இன்னொருத்தர் எதுக்கு, ஏற்கனவே அந்த வீட்ல இருந்து 2 பொண்ணை கடத்தி இருக்கேன், 3வது அவளை கடத்தினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், எனக்கு கல்யாணம் நடக்காது, காரியம் தான் நடக்குங்கிறாரு குமரவேல். போடா, அது மட்டும் இல்லாம கடத்திட்டு போய் எல்லாம் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அரசி என்ன வெறுத்துருவாடா. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அவளுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். உண்மையாவே என்ன பிடிச்சு போய் அவ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான முகமே அவளுக்கு தெரியும். அவ சுக்கு நூறா உடையணும். அவளை பார்த்து அவ குடும்பமே கதறி கதறி அழணும் அப்படின்னு குமரவேல் ஓ நீ அப்படி வர்ற, சரி மச்சான் பண்ணிடலாம் மச்சாங்கிறாரு ஃப்ரெண்டு. அப்போ அரசி அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. ஏய் அரசி வர்றாடா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. சரியாடா மச்சான், 2 3 அடி மேல விழும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா அப்படின்னு குமரவேல் டேய் சரிடா மச்சான், அதெல்லாம் பாத்துக்கலாம், ஃப்ரெண்டுக்காக இத கூட பண்ண மாட்டோமாடாங்கிறாங்க 2 பேரும். சூப்பர்டா, 2 பேரும் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துக்கங்கடான்னு சொல்லிட்டு குமரவேல் அந்த பக்கம் தள்ளி போயிடுறாரு. குமரவேல் ஒரு மரத்தோட மறைவுல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டுங்க 2 பேரும் அரசியோட 2 பக்கம் ஹாய் அப்படிங்கிறாங்க. டேய் அழகா இருக்குல்லடா புள்ள அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அழகாத்தான் இருக்கிறா, ஆனா முறைக்கிறாளே அப்படின்னு இன்னொருத்தர் ஏய் என்ன முறைக்கிற, நில்லு, சொன்னா நிக்க மாட்டியா, போய்கிட்டே இருக்க, என்ன பாக்குற, நில்லுன்னு சொல்றோம்ல, உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. இதோ பாருங்க, தேவையில்லாம பண்ணாதீங்க, வெளிய விடுங்க, நான் போகணுங்கிறாங்க அரசி. இப்படி மறைச்சு நின்னுட்டு, நில்லு போலாம், என்ன அவசரங்கிறாரு ஒருத்தரு. வழிய விடுங்கன்னு சொன்னேன்னு கோவமா சொல்லிட்டு அரசி நடக்க, பாருடா இம்புட்டு பெரிய பேரா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. எந்த காலேஜ், என்ன படிக்கிற அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், வழிய விடுங்கன்னு வேகமா நடக்க 2 பேரும் கைய நீட்டி தடுக்கிறாங்க. ஏய் நில்லு நில்லு, என்ன ஓவரா துள்ற, திமிரா வேற பேசுற, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, எங்களை மீறி போயிருவியா நீ, டேய் பேரை கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு ஒருத்தர் சரி பேரெல்லாம் சொல்ல வேணாம், உன் போன் நம்பரை கொடு, போன்ல பேசிக்கலாங்கிறாரு இன்னொருத்தரு. ஆஹா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அரசி 2 பேரும் அவங்க பேக புடுங்குறாங்க. டேய் குடுங்குறோம்லன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி புடுங்க. அரசி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் போன் எடுறான்னு ஒருத்தன் டேய் பேக விடுறா விடுங்கடாங்கிறாங்க அரசி. போனை தானே கேக்குறோம், குடுங்குறோம்ல, வாய மூடு, எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கலாட்டா பண்ண பேக புடுங்கிட்டு அரசி ஓட பாக்குறாங்க. இத மறைஞ்சு நின்னு ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு குமரவேல். டேய் ஓடாத நில்லு, புடிடா அவள அப்படின்னு 2 பேரும் அரசிய துரத்திட்டு வர எதிரில யாரோ நிக்கிறாங்க. அவங்கள பாக்குற 3 பேரும் அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. யாருங்கிறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.